என்னுடைய பொருளாதாரம் இப்படி தான் இருக்கும், என் எதிர்காலம் இப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் சொல்லி சொல்லி உங்களுடைய எதிர்காலத்தை உண்டாக்க வேண்டும். வளமான, ஆசீர்வாதமான, முன்னேற்றமான எதிர்காலத்தை உண்டாக்க வேண்டும். சொல்லி சொல்லி உங்கள் குடும்பத்துக்கான எதிர்காலத்தை நீங்கள் உண்டாக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆராதிப்பே ஆராதிப்பே முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்பே. அதிசயரே மாவல்லவரே மகிமைக்கு நீ பாத்திரரே. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். கொழும்புவில் சாம்பி செல்லத்துறை நடத்தும் வெற்றி வாழ்வு ஊழியர் கூடுகை ஜூலை 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை. இடம் BMICH கொழும்பு 7. இதில் கலந்து கொள்ள முன்பதிவு செய்வது அவசியம். முன்பதிவுக்கு 0114380039 0112937440. பாஸ்டர் சதீஷ் 0777518208. பாஸ்டர் மேத்யூ 0777495647. 1 ராஜாக்கள் 8:56. தாம் வாக்குத்தத்தம் பண்ணபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதல் அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது சாலமோன் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா, நின்று கொண்டு இஸ்ரவேல் சபையெல்லாம் ஆசீர்வதித்து உரத்த சத்தத்தோட சொன்னது. சத்தமாக சொல்கிறாரு, ஒரு கான்ஃபிடன்ஸோடு சொல்கிறாரு, ஒரு பெரிய உறுதியோடு நிச்சயத்தோடு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? தாம் வாக்கு தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதல் அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தை ஆகிலும் தவறி போகவில்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாம் பார்க்குறோம், கர்த்தரை பற்றி ஒரு குணாதிசயத்தை சொன்னேன் போன வாரம். எல்லாத்தையுமே சொல்லிட்டு தான் செய்கிறார், சொல்லாமல் எதையும் செய்கிறதே கிடையாது. சொன்ன பிறகு செய்த பிறகு சொல்கிறது இல்லை, சொல்லிட்டு தான் செய்கிறார். இதனால தான் தீர்க்கதரிசிகள் ரொம்ப முக்கியமான ஒரு ரோலில் இருந்தாங்க பழைய ஏற்பாட்டில். என்னெல்லாம் செய்ய விரும்பினாரோ அதெல்லாம் முதல்ல சொல்கிறாரு, அப்புறம் தான் செய்கிறார். இயேசு இந்த உலகத்தில் அனுப்பணும், அவர் குழந்தையாக பிறக்கணும்,
உலகத்தில் வாழணும், சிலுவையில் மரிக்கணும், உயிரோடு எழும்பணும், பிதாவின் வலது பாசத்தில் வீட்டிருக்கணும், நமக்கு எல்லா நன்மைகளையும் பெற்று தரணும். இதெல்லாம் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு. அதை சொல்கிறதுக்கு தான் தீர்க்கதரிசிகளை வச்சார். தீர்க்கதரிசியுடைய வாயில் அந்த வார்த்தைகளை கொடுத்தார். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தைகளை இவங்க பேசினாங்க. இவங்க பேசி சொன்னாங்க. சொன்னபோது அந்த வார்த்தைகளில் ஒன்று கூட தவறவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. மோசேயை கொண்டு கர்த்தர் பேசுகிறார் பாருங்க. மோசேங்கிறவன் மகா பெரிய ஒரு தீர்க்கதரிசி. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே அவரை எழுப்புறார் கர்த்தர். அவன்கிட்ட நிறைய காரியங்கள் சொல்கிறாரு. இன்றைக்கு சாலமன் சொல்லுகிறான், 500 வருஷங்களுக்கு பிறகு சொல்கிறான். மோசே வாழ்ந்து தீர்க்கதரிசனங்கள்லாம் சொன்ன காலத்துக்கு பிறகு 500 ஆண்டுகளுக்கு பிறகு சாலமன் சொல்லுகிறான், மோசேயை கொண்டு, தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு கர்த்தர் சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தை ஆகிலும் தவறி போக இல்லை. ஒரு மனுஷன் அப்படி பேச முடியுமா? ஒரு மனுஷன் வாயை திறந்து சொன்னதெல்லாம் அப்படியே சொன்னபடியே ஆயிற்றுங்கிற விதத்தில் அவ்வளோ கரெக்டாக பேச முடியுமா? ஒரு வார்த்தை கூட தவறலையாம் பாருங்க. மோசேங்கிற தீர்க்கதரிசி சொன்ன ஒரு வார்த்தை கூட தவறி போகவே இல்லை. எல்லா வார்த்தையும் நிறைவேறினது. இப்போ நான் சொல்லுகிறேன், புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் நம்மளை அப்படி தான் வச்சிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, நம்முடைய வாழ்க்கையை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய கையின் பிரயாசங்களை குறித்து, நம்முடைய காரியங்களை குறித்து நாம் வாயை திறந்து என்ன சொல்கிறோமோ அது அப்படியே ஆகுங்கிற ரீதியில் தான் வச்சிருக்கார். நம்ப முடியலையேன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது அப்படியே ஆகும். ஒரு வார்த்தை கூட தவறாது. ஏன்னா இது நம்முடைய வார்த்தை இல்லை. நான் சொல்கிறேன், அறிக்கை செய்கிற வார்த்தை என்ன வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. அவருடைய வாக்குத்தத்தங்கள், அவருடைய வாக்குத்தத்தங்களை எடுத்து நாம் அறிக்கை செய்கிறோம் இல்லையா? இன்னும் சில வசனங்களை வாசித்து காமிக்கிறோம் பாருங்க. யோசுவாவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலிருந்து, இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார். அவர்கள் அவைகளை சுதந்திரித்து கொண்டு அவைகளில் குடியிருந்தார்கள். கர்த்தர் அவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பாற பண்ணினார். இந்த இளைப்பாறுதல்ன்றது பெரிய சப்ஜெக்ட் பாருங்க. பழைய ஏற்பாட்டில் இளைப்பாறுதலை வாக்கு பண்ணுகிறார். யுத்தம் இல்லாமல் அவர்களை இளைப்பாற பண்ணினார். அவருடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. இதெல்லாம் சொல்றாரு, யோசுவாவுக்கு சொல்றாரு. ஒருத்தன் கூட விரல கூட அசைக்க மாட்டான் உனக்கு எதிரான்ற. ஒருவனும் உனக்கு எதிர்த்து நின்று ஜெயிக்கவே முடியாதுன்னு வாக்கு பண்ணினது தான். இதெல்லாம் எல்லாமே இளைப்பாறுதல் வாக்கு பண்ணினது. ஒருவன் கூட உன்னை எதிர்த்து நிற்க முடியாதுன்றது ஏற்கனவே கர்த்தர் சொன்னது. சொல்றார், யுத்தம் இல்லாமல் இளைப்பாற பண்ணினார். அவருடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவள் கையில் ஒப்பு கொடுத்தார். எத்தனை தடவை சொன்னார்? யாத்திராமத்திலெல்லாம் பாருங்க எத்தனை தடவை சொல்றாரு. எண்ணாமத்திலெல்லாம் பாருங்க எத்தனை தடவை சொல்றாரு. உன் கையில் ஒப்பு கொடுத்தேன்றார். ஒப்பு கொடுத்தேன்றார். அப்ப கர்த்தர் அவள் கையில் ஒப்பு கொடுத்தார். சொன்னபடியே ஒப்பு கொடுத்தார். அப்புறம் சொல்றாரு பாருங்க, கன்க்ளூஷன் எப்படி வருது பாருங்க. யோசுவா கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. எல்லாம் சொல்லுங்க, ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. ஏன் அவர் சொல்றாரு? அவர் ஒன்று சொன்னார்னா ஒன்று கூட தவறி போவாதான், அப்படியே நிறைவேறும். அப்போ நம்ம அந்த வார்த்தைகளை எடுக்கிறது எவ்வளோ முக்கியம், அதை எடுத்து இருதயத்தை அதனால் நிரப்புறது எவ்வளோ முக்கியம், வாய் அதனால் நிரப்புறது எவ்வளோ முக்கியம், நம்முடைய வாழ்க்கையை அப்படிப்பட்ட காரியங்களால் நிரப்புறது எவ்வளோ முக்கியம். நிறைய பேர் இதை புரிந்து கொள்ளவே இல்லை பாருங்க. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றும்படியாக he hastens to perform his word. எரேமியா 1:12 வாஸ்தவம் இல்லையா? போன முறை எரேமியா 1:12 என்ன சொல்லுகிறது? கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவதில் தீவிரமாக இருக்கிறாராம். ரொம்ப தீவிரமாக இருக்கு. அவர் ரொம்ப நான் ரெடின்றாரு. அப்போ ஏன் நிறைவேற மாட்டேங்குது? நிறைய பேருக்கு அவருடைய வார்த்தைகள் ஏன் அவருடைய வாழ்க்கையில் வந்து நிறைவேற மாட்டேங்குது? கர்த்தர் ஒரு பிரின்சிபலை வச்சிருக்காரு பாருங்க. அவர் வார்த்தையை சொல்லிட்டாரு, அவர் பேசிட்டார் வார்த்தைகளை. அந்த சொல்லப்பட்ட வார்த்தைகளை இவர்கள் எடுத்து இவர்கள் பேச வேண்டும். அப்போதான் அதை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள், அப்போதான் அதை விசுவாசிக்கிறார்கள். என்னைக்கு இவங்க அதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்களோ அப்போதான் இவருடைய வாழ்க்கையில் அது நிறைவேற முடியும். ஒரு வார்த்தை கூட நிறைவேறாமற் போகவில்லை என்று இங்கே சொல்லப்படுகிறது. வாசிப்போம் 23ஆம் அதிகாரம் 14. இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியிலே போகிறேன். உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை,
என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவிலும் அறிந்திருக்கிறீர்கள். இருக்கீங்களா? யோசுவா வயது சென்று முதிர் வயதான பிறகு அவனுடைய சாட்சியை கவனிங்க. அவன் சொல்றான், என்னுடைய காலம் முடிவாக போகுது, என்னுடைய பீரியட் முடிய போகுது, இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து இப்போ முதிர் வயதாயிடுச்சு, நான் எல்லார போல என்னுடைய இந்த உலக வாழ்க்கையை முடித்து கொண்டு போக போகிறேன். ஆனால் ஒன்று சொல்கிறேன்றான், உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று, அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போக இல்லை. என்ன கான்ஃபிடன்ஸ் பாருங்க. வாழ்நாள் முழுக்க சிலருக்கு கடவுளுடைய வார்த்தையை நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. சொல்லியிருக்கு இது நடக்குமா அப்படின்னு. கர்த்தர் சொல்லியிருந்தா கண்டிப்பா நடக்கணும். நம்முடைய கான்ஃபிடன்ஸ் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கணும். எவ்வளோ வருஷம் வாழ்ந்து முதிர் வயதில் ஒரு மனுஷன் சொல்கிறான், பல யுத்தங்கள் பல போர்கள். அவன் அங்கேருந்து வந்தவன், எகிப்திலிருந்து வந்தவன், இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரம் முழுக்க பார்த்துட்டான். வனாந்திரம் முழுக்க பார்த்துட்டு கடைசியில் கானான் தேசத்தில் நுழையிறதையும் பார்த்துட்டான். எல்லாரையும் எல்லா விரோதிகளையும் மடங்கடித்து கானான் தேசத்தை சொந்தமாக்குகிற அனுபவமும் அவனுக்கு இருக்குது. எல்லாத்தையும் கண்டுட்டான் பாருங்க. கர்த்தர் சொன்னார்னு தெரியும், சொன்னதை எப்படி படிப்படியாக நிறைவேற்றினார் தெரியும், என்ன ஆச்சுன்னு தெரியும். கர்த்தர் ஒருபோதும் சொன்னது நிறைவேறாமல் போனதே கிடையாதுன்னு தெரியும். அவனுடைய வாழ்நாளில் கடைசியில் சொல்கிறான், அவர் சொன்ன ஒரு வார்த்தை கூட நிறைவேறாமல் போகலன்றது உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா தெரியும். முழு ஆத்மாவோடும் உங்கள் முழு இருதயத்தாலும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு நிறைவேறிற்ற எல்லாம் ஒரு வார்த்தை கூட தவறி போகவே இல்லை என்று சொல்லுகிறான். 2 ராஜாக்களுக்கு திருப்புங்க. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆதலால் கர்த்தர் ஆகாபின் குடும்பத்திற்கு விரோதமாய் சொன்ன கர்த்தருடைய வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனாக எலியாவை கொண்டு சொன்னதை செய்தார் என்றான். எல்லாருடைய சாட்சியும் இதாக தான் இருக்குது. எலியாவை கேட்டிங்கன்னா அதுதான் சொல்லுவார். அவர் எலியாவை கொண்டு கர்த்தர் சொன்னதை அப்படியே செஞ்சார். அவன் சொல்கிறான் பாருங்க, நான் சொல்கிற வரைக்கும் இந்த நாட்டில் மழை பெய்யாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன தைரியம் பாருங்க. மழைக்கும் நீங்கள் சொல்லுங்க, என்ன மழைக்கும் இவனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொல்கிறான். இன்றைக்கி சொல்கிறேன், இன்னிலேருந்து மழை பெய்யாது, நான் திரும்ப வந்து சொல்கிற வரைக்கும் மழை பெய்யாது, நான் சொன்னால் தான் மழை பெய்யுன்றான். அப்படியே தான் ஆச்சு பாருங்கள். அதே மாதிரி அவன் சொன்ன மாதிரியே ஆச்சு. அவ்வளோ நிச்சயமாக சொல்கிறான். கர்த்தர் எனக்கு வார்த்தையை கொடுத்துருக்கிறார், நான் சொல்கிறேன். கர்த்தர் சொன்னதுனால நான் சொல்கிறேன், அவருடைய வார்த்தையை நான் சொல்கிறேன். அவருடைய வார்த்தை அது புறப்பட்டு வந்திருக்குது, என் வாய் மூலமாக அது பேசப்படுகிறது. இன்றைக்கு நான் சொல்கிறேன், நான் சொன்னபடி தான் ஆகும் என்கிறான். அதுதான் இங்கே சொல்லியிருக்குது. கர்த்தருடைய வார்த்தைகள் ஒன்றும் தரையில் விழவில்லை. தரையில் விழலைன்னா வீணாக போகல, சும்மா வெளியே வந்த வார்த்தை தரையில் விழலை, வீண் வார்த்தையாக போகலை, எல்லாம் நிறைவேறிற்று இல்லையா. இன்னொரு வசனம் 1 சாமுவேல் 3:19. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் சொன்ன ஒரு வார்த்தை கூட தரையில் விழுந்து போக விடவில்லை. கர்த்தர் விழுந்து போக விட மாட்டார். தான் சொல்லியிருக்கு, கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நம்புகிறவன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏன் சொல்லுது? ஏன்னா அவர் சொன்னார்னா அவருடைய வார்த்தை ஒன்று கூட தரையில் விழுந்து போவதில்லை, ஒன்று கூட வீண் போவதே கிடையாது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. சரி, இதெல்லாம் வச்சு தான் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் இப்படி தான் இன்றைக்கும் ஆப்ரேட் பண்ணுகிறார். அன்றைக்கு ஒரு சில தீர்க்கதரிசிகள் சொன்னார்கள், அவங்க மட்டும்தான் பேசினாங்க. ஆனால் ஒன்று கவனிக்க வேணும், கர்த்தருடைய வாயில் பாருங்கள், ஏசாயா 55:11 நம்ம வாசித்தோம் இல்லையா, 10லேருந்து வாசிக்கிறோம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் மூளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து
நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அப்புறம் சொல்லியிருக்கு, நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாக அது நித்திய அடையாளமாகவும். எப்படி காரியங்கள்லாம் மாறும். கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வந்து நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களை மாற்றுகிறது. காரியங்களை முட்செடியாக இருக்குது. முட்செடி எதுக்கு அடையாளமாக இருக்குது? தரித்திரத்துக்கு, இல்லாமைக்கு, வறுமைக்கு, கடுமையான உழைப்புக்கு அடையாளமாக இருக்குது. நெத்தி வேர்வைக்கு அடையாளமாக இருக்குது. மனுஷன் பாவம் செஞ்ச உடனே சாபம் உலகத்தில் வந்தது பாருங்க. முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் பூமின்னு சொன்னார். அதுக்கு முன்னால் முள்ளு குறுக்கெல்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸியாக இருந்தது வேலை செய்கிறதுக்கு. இப்போ முள்ளு குறுக்கு எடுக்கிறதுக்கே சரியாக போகுது இவனுக்கு. இந்த முள் செடின்றது ரொம்ப முக்கியம் பாருங்கள். அது வந்து சாபத்தை குறிக்கிறது, நம்ம முன்னேறாமல் தடுக்கிற காரியங்களை குறிக்கிறது, நம்ம தரித்திரராக்கிற காரியங்களை குறிக்கிறது, நம்ம பின்தங்க வைக்கிற காரியங்களை குறிக்கிறது, நம்ம பலனற்றவர்களாக கட்டி போடுறது. அதெல்லாம் வந்து ஒரு வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு தடைகள். அதெல்லாம் இங்கே சொல்லியிருக்கு. முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அப்போனா என்ன அர்த்தம்? வாழ்க்கையில் சூழ்நிலைகள், காரியங்கள் மாறும், பிரச்சனைகள்லாம் மாறும், சாபக்கேடான காரியங்கள்லாம் மாறி ஆசீர்வாதமாக மாறும். பின்தங்கிய நிலையெல்லாம் மாறி முன்னேற நிலைமை உண்டாகும், விடிவு காலம் உண்டாகும், நல்ல காலம் உண்டாகும். எப்போ உண்டாகுமா? இதுக்கெல்லாம் எப்படி உண்டாகுது? எப்படி அதை உண்டாக்குறோம்? எப்படி கர்த்தர் உண்டாக்குகிறார்? அது நம்முடைய வாழ்க்கையில் வெறும் முள்ளா வளருது, காஞ்சொரியா வளருது, முள்ளும் புதரும் தான் இருக்குது. ஒரு கனிகள் இல்லை, ஒன்றும் பெரிய ஒரு விளைச்சல் இல்லை. நல்ல காரியங்கள் எல்லாம் கெட்டதாக வந்துட்டு இருக்குன்னு வைங்க. அது எப்படி நல்லதாக மாற்றுகிறார்ன்று சொல்கிறாரு. எப்படி மாறுதான் நல்லதா? என் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வசனம், என் வாயிலிருந்து புறப்படுகிற வர்ற வசனம்ன்றார். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருதுன்னா அவர் அங்கேருந்து பேசுகிறார் பாருங்க. பேசினா எங்கே உங்களுக்கு எப்படி அந்த வாயிலிருந்து புறப்பட்டு வர்ற வசனம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே எப்படி வருகிறது? அந்த காலத்தில், பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வசனம், அதை ஒரு தீர்க்கதரிசி எடுத்து பேசினான். பேசினதை தான் சொல்லியிருக்குது. அந்த வார்த்தைகள் ஒன்றாகிலும் கீழே விழவில்லை, ஒவ்வொன்றும் நிறைவேறிற்று என்று சொல்லியிருக்குது. அப்போ கர்த்தருடைய வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்டு வருகிறது. ஆனால் இங்கே ஒரு வாய் அந்த வார்த்தைகளை பேசுவதற்கு இல்லாமல் அதை நிறைவேற்ற வாய்ப்பு கிடையாது. நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கர்த்தர் சொல்றார், கர்த்தர் பேசுறார். அதை எடுத்து இந்த பூமியில ஒரு மனுஷன் பேச வேண்டும். அந்த மனுஷன் பேசும்போது தான் நிறைவேறுது தான் சொல்லியிருக்கு. மோசே மூலமாக கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் நிறைவேறாமற் போகவில்லை. எலியா தீர்க்கதரிசி மூலமாக சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் நிறைவேறா போன. டைரக்டா கர்த்தர் சொன்னார்னு இல்லை, கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லுகிறார், ஒரு மனுஷன் மூலமாக பேசுகிறார். ஒரு மனுஷன் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை எடுத்து இப்படித்தான் ஆகும், இப்படிதான் கர்த்தர் சொல்லியிருக்காருன்னு சொல்லுகிறான். சொன்ன பிறகு அப்படியே ஆகிறது. இன்றைக்கு எந்த தீர்க்கதரிசிட்ட போய் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள், எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்ல போகிறீங்களா? கிடையாது. அதுக்கு தான் சொன்னேன். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்ம பாருங்கள். அன்றைக்கு அவர்களுக்கு இந்த விதத்தில் கர்த்தருடைய வார்த்தை இல்லை பாருங்கள். கர்த்தர் அவள்கிட்ட நேரடியாக பேசினார், வந்து சொன்னாங்க. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான வாக்கு தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நம்முடைய குடும்பம், நம்முடைய கையின் பிரயாசம், நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய சுகம், நம்முடைய எல்லாத்த குறித்தும் கர்த்தருடைய வாக்கு தத்தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இப்போ யாராவது வந்து அங்கேருந்து ஏதாவது சத்தம் கேட்குமான்னு பார்த்துட்டு இருக்கக்கூடாது. யாராவது நம்மளுக்காக ஸ்பெஷலாக கேட்டு சொல்லுவாங்களான்னு பார்க்கக்கூடாது. இவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு அதை தேடிட்டு இருக்கக்கூடாது. இருக்கிறத முதல்ல யூஸ் பண்ணுங்கள். இங்கே ஏற்கனவே இருக்குது, அரும்பெரும் வாக்கு தத்தங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ இந்த வாக்கு தத்தங்களை என்ன பண்ணணும்? எடுக்கணும். எடுத்துக்கொண்டு மோசே கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து ஜனங்கள் மத்தியில் பேசினது போல, எலியா கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு இப்படித்தான் ஆகும்னு சொன்னது போல, சாமுவேல் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு இதெல்லாம் தான் நடக்கும், இப்படி தான் ஆகும்னு சொன்னது போல, அது ஒரு வார்த்தை கூட தரையில் விழாமல் கர்த்தர் நிறைவேற்றி தந்தார். அதுபோல அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த வாக்கு தத்தங்களை, வார்த்தைகளை எடுத்து நாம் எடுத்து நம்முடைய வாயில வச்சு பேசும்போது நான் சொல்லுகிறேன், ஒரு வார்த்தை கூட தவறாது. அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தான் தீர்க்கதரிசி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் அந்த தீர்க்கதரிசி ரோலில் எடுக்கிறதே கிடையாது. அவங்க நினச்சிட்டு இருக்காங்க தீர்க்கதரிசி அங்கெங்கேயோ இருக்கிறார், அவரை போய் கூப்பிட்டு வர்றேன். நீங்கள் தான் தீர்க்கதரிசி உங்கள் வீட்டுக்கு.
அப்போ ஒரு பிரச்சனைன்னா யாரையோ கூப்பிடுறது இல்லை, நீங்கள் எடுக்கணும், வேத வசனத்தை எடுக்கணும். இந்த பிரச்சனையை பற்றி வேத வசனம் என்ன சொல்லுது, கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்துருச்சு. என் வாயிலிருந்து அது இப்போ புறப்பட்டு வரணும். கர்த்தருடைய வாயிலிருந்து என்ன வந்திருக்குது இந்த காரியத்தை பற்றி? கர்த்தருடைய சித்தம் என்ன? கர்த்தர் எதை விரும்புகிறார்? அவர் விரும்பினதாகும்படி செய்கிறது தானே இந்த வார்த்தை. அதுதானே செய்யுது இந்த வார்த்தை. எப்போ செய்யும்? நான் அதை விசுவாசிக்கணும், நான் என் உள்ளத்தை அதனால் நிரப்பணும். அப்போ என்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள் மத்தியில், வீட்டில், என் குடும்பத்தில், ஊழியத்தில், அல்லது என்ன நான் செய்கிறேனோ, என் வியாபாரத்தில், எதுலேயோ எழுந்து நின்று இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார் இப்படி, அதையே நானும் சொல்லுகிறேன். அவர் இப்படித்தான் ஆகும்னு சொல்கிறாரு, நானும் சொல்கிறேன் இப்படித்தான் ஆகும். என்னுடைய வாழ்க்கையில் இப்படித்தான் ஆகும். என்னுடைய மனைவி பிள்ளைகள் இப்படி தான் இருப்பார்கள். என்னுடைய பொருளாதாரம் இப்படி தான் இருக்கும். என் எதிர்காலம் இப்படித்தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் சொல்லி சொல்லி உங்களுடைய எதிர்காலத்தை உண்டாக்க வேண்டும். வளமான, ஆசீர்வாதமான, முன்னேற்றமான எதிர்காலத்தை உண்டாக்க வேண்டும். சொல்லி சொல்லி உங்கள் குடும்பத்துக்கான எதிர்காலத்தை நீங்கள் உண்டாக்க வேண்டியதாக இருக்கிறது. இத்தனை பேர் இருக்கிறீங்க. இதெல்லாம் புரியாமல் தான் ஜனங்க என்ன பண்ணுறாங்க, தினந்தோறும் எந்திரிச்சு உட்கார்ந்தோன்னே என்ன சொல்கிறது, அப்பா விடிஞ்சிருச்சா, எப்படித்தான் இதெல்லாம் பண்ண போகிறனோ தெரியல, என்ன தான் பண்ண போகிறனோ தெரியல, முழுகிக்கிட்டே இருக்கிறேன். தினந்தோறும் தலை முழுகிற ஸ்டேஜில் இருக்குது. தீர்க்க தரிசனம் சொல்கிறார். இப்படியே போனால் அவ்வளோதான், கண்டிப்பாக அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் சொல்லியாச்சு இல்லை. பாருங்கள் எவ்வளோ பெரிய தவறு பண்ணுறோன்னு. மனுஷனை தம்முடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கி இருக்கிறார். நாம் வாயை திறந்து சொல்ல வேண்டும். அவருடைய வாயிலிருந்து வந்துருச்சு வசனம், இப்போ நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வர வேணும். அவருடைய வாயிலிருந்து அனுப்பிச்சிட்டாரு. அவருடைய வார்த்தையை நீங்கள் இப்போ என்ன பண்ணணும், புறப்பட்டு போக பண்ண வேண்டும். உங்களுடைய பிரச்சனைக்கு எதிராக, உங்களுடைய வாழ்க்கையின் சவால்களுக்கு எதிராக உங்கள் வார்த்தை, உங்கள் வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு செல்ல நீங்கள் வழி செய்ய வேண்டும். அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், பலகரம் என்னை உயர்த்திடும். அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், பலகரம்